நான் ஒரு 25 வருஷமா மாடு விட்டுட்டு இருக்கிறேன். சரி, தாவணி ரிப்பனுக்கு மாடு பிடிச்சங்க. அப்ப ரிப்பனுக்கு ரிப்பனு சவுப்பு துண்டு அன்னைக்கெல்லாம் காலகட்டத்தில் ஏறி வெள்ளாங்குடி கும்பு நிறைய கட்டிருந்தா ஏறி அவுத்தாதான் மாட்டை பிடிச்சி அவுத்தாதான் அவன் பிடிக்கிறான். சரி, இன்னைக்கு பாக்குறீங்க திறமையான இன்னைக்கு வேடிக்கை சும்மா ஒரு 4 பாவம் போறாங்க அப்படியே இறங்கிறாங்க. வணக்கம் உறவுகளே, தமிழர்களின் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பாதுகாத்து வரும் அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன் ஐயா. நம்மளை பத்தி அப்படியே கொஞ்சம் அறிமுகம் பண்ணிக்கோங்கய்யா. சரியா? நம்ம ஊர் பேரு அப்படியே கொஞ்சம். கடம்பூர் கடம்பூர் பெரம்பலூர் மாவட்டம். சரிங்க. இங்கே நான் ஒரு 25 வருஷமா மாடு விட்டுட்டு இருக்கிறேன். சரி, அவங்க பேருங்க? என் பேர் அம்மாசி. அம்மாசி. சரிங்க. இப்போ 25 வருஷம் நீங்க எந்த வயசுல இருந்தே நீங்க மாடு முதல்ல வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சீங்க? ஒரு 20 வயசுல இருந்தே வாங்கி ஆரம்பிக்கிறதுக்கு இது விடுறதுக்கு ஒரு ஆர்வம். சரிங்க. அதுல இருந்து இந்த வீதி வேடிக்கையில் வீதி வேடிக்கையில் அடித்தேன். அப்பயே அரைப்பவன் மோதிரம் கட்டி விட்டேன். சரிங்க. அப்போ நீங்க எடுத்த முத மாடு எதுங்க நம்மள்ட்ட வந்தது? முத எடுத்த மாடு இந்த இங்கே கருப்புன்னு ஒன்று எடுத்தோம். சரிங்க. அது நல்லா வேடிக்கையில் நல்லா விளையாண்டுச்சு. அது அப்புறம் அது ரொம்ப நாளாக இருந்துச்சு. அதை கொடுத்துட்டு அதுக்கும் பிற்பாடு 1 எடுத்தாந்தோம். அது நல்லா வேடிக்கையில் விளையாண்டுச்சு. சரிங்க. அதுக்கும் பிற்பாடு 2 கொண்டாந்து அதையும் கொடுத்துட்டேன். எல்லாம் கொடுத்துட்டு இப்போ இந்த மாடு வச்சுருக்கேன். பாபா தான் பாபா வந்து ஒரு 4 வருஷமா நல்லா வேடிக்கையில் நல்லா விளையாண்டுச்சு. நமக்கு ஏன்னா பேர் எடுத்து கொடுத்த மாடு ஒரு மாடு. பாபா மாடு தான். இப்போ கடம்பூர் சொன்னாலே பாபா தெரியாத ஆள் இருக்க முடியாது. தெரியாத ஆள் இருக்க. இந்த மாவட்டமே ஃபுல்லாக தெரியும். பெரம்பலூர் மாவட்டத்தை வந்து இது வரைக்கும் தெரியும். அரியலூர் வரைக்கும் பாபானாவே தெரியும். சரிங்க. நீட்டாக வரும். அந்த மாடு எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்கண்ணா? அங்கே இதில் ஆலம்பாக்கத்தில் இருந்து அரியலூர் பக்கத்தில் ஆலம்பாக்கத்தில் எடுத்துகிட்டு வந்தேன். சரிங்க. அது ரொம்ப சிறப்பாக விளையாண்டுச்சு. சிறப்பாக விளையாண்டு அப்புறம் கொடுத்துட்டேன். நல்லா பேர் எடுத்தது அதுதான். ரொம்ப ஜாமான் வாங்கி கொடுத்தது, பீராவிலேருந்து கட்டில் வரைக்கும் அது நிறைய பொருள் வாங்கி கொடுத்தது, பேனு கேனு எல்லாம். அப்புறம் அந்த மாடு சரி கொஞ்ச நாள் கழிச்சு பிடிவாதமாக கேட்டாங்க. அப்புறம் தம்பட்டி கொடுத்துட்டேன். சரிங்க. தம்பட்டி போய் அப்புறம் வெளியூருக்கெல்லாம் போய் அப்புறம் பிஆர் ஐயா கிட்ட போயிருச்சு. ஏன்னா இப்போ நம்மள்ட்ட இருந்த அந்த பாபா காலையும் நம்ம ஐயாவோட அந்த பழைய அப்பு காலையும் ஒரே சாம்பிள் இருக்குதுன்னு அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் அவர்கிட்ட இருந்து அவரை கொஞ்சம் இதாகும். அப்புறம் திருப்பி அந்த இதுக்கு ஆலம்பாக்கமே அவர் பிடிச்சிட்டு வந்துட்டாரு. சரிங்க. திருப்பி அவர்கிட்டே வந்து அவர் மாடு கொஞ்சம் இதாகி இறந்து போச்சு. சரிங்க. அப்புறம் அதுக்கு பிற்பாடு இப்போ மாடுலாம் நிறைய கொடுத்துட்டு இப்போ இந்த மாடு எடுத்து வந்துருக்கிறேன். 4 மாடு எடுத்தோம். 4 மாடு எடுத்தோம் நல்லா தான் வந்துச்சு. இருந்தாலும் கொஞ்சம் வயசாக அதை கொடுத்துக்கிட்டு இப்போ இந்த மாடு எடுத்து வந்துருக்கிறேன். மேண்டு பாபான்னு சொல்லி இது கல்லுப்பட்டி வேடிக்கையில் அடித்தோம். இப்போ இன்னும் வேடிக்கை வந்துச்சுன்னா அடிக்கிறதுக்கு ரெடியில் இருக்கிறோம். இப்போ நம்ம பழைய காலத்து வேடிக்கை நீங்கள் மாடை ஊற்றுறீங்க. பழைய காலத்தில் இங்கே நம்ம ஊருங்களே சிறப்பாக நடக்கிற ஜல்லிக்கட்டுனா எந்த ஊருங்க? நம்ம பழைய வேடிக்கைன்னா சிறப்பாக நடக்கிற வேடிக்கை வந்து இது கோலமாடு. சரிங்க. அப்புறம் தம்மம்பட்டி, செந்தாரப்பட்டி, இப்படி பல ஊர்லாம் நிறைய சிறப்பாக நடந்துச்சு. இங்கே வந்து பூலாம்பட்டியில் ஃபஸ்ட்டு, 2வது கடம்பூர், 3வது கல்லப்பட்டியில் அப்படியே வரிச்சா கருநாளன்னைக்கு அப்படியே வரிசையாக விடுவாங்க. ஒரு ஊராக விட்டுட்டு ஒரு ஊராக அதை பூலாம்பட்டியில் அடித்து கடம்பூரில் அடிப்பாங்க, கடம்பூரில் அடித்து கல்லப்பட்டியில் அடிப்பாங்க. நல்லா சிறப்பாக தான் விளையாண்டுட்டு வந்துச்சு. நல்லா இருக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் அந்த காலத்துலேயும் மாடை வைக்கிறீங்க, இந்த காலத்துலேயும் இப்பயும் நம்ம மாடை ஊற்றிட்டு தான் இருக்கிறீங்க. அந்த வேடிக்கைக்கு இந்த வேடிக்கையும் உள்ள வேறுபாடு இருக்கு இல்லையா? இருக்கு. இதில் இப்போ டோக்கன் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாம் பணத்துக்கு வாங்கி விற்கிறாங்க. போய் கேட்டால் கொஞ்சம் அடித்தடியெல்லாம் நிறைய நடக்குது. அப்படி இல்லை, நேராக வந்த வேடிக்கையில் அவுத்து விட்டு போயிட்டே இருப்போம். சரிங்க. இப்போ வந்து இந்த டோக்கன் கிடைக்கல, இது கிடைக்கல, அது கிடைக்கலன்னு ரொம்ப இதாக இருக்குது. இப்போ அந்த காலத்தில் வேடிக்கைலாம் இப்போ ஒரு மாடை வேடிக்கை கூப்பினா எந்த மாதிரியா கூப்பிடுவாங்க? அது வந்து இந்த ஊரில் ஜல்லிக்கட்டு அப்படின்னா இங்கேருந்து ஏற்றிட்டு போகிற வாடகை கேடுவெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்க்க வச்சு இந்த நல்லா சிறப்பாக இருக்கிற மாட்டுக்கு இங்கேருந்து பார்க்க வச்சுருவாங்க, ஓட்டிட்டு வாங்கன்னு. அப்புறம் கொண்டு போய் நாங்கள் அங்கே விட்டா திருப்பி அந்த வாடகைலாம் கொடுத்துருவாங்க. இப்போ ஆரம்பத்தில் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ அந்த இதே இல்லை. இப்போ வந்து இந்த இதை தான் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ வர கொஞ்சம் இதாக நடந்துகிட்டு இருக்குதுன்னு வச்சுங்களேன். சரிங்க. ஐயா, இப்போ நம்ம அந்த காலத்துல வந்து இப்போ நம்ம சுற்று வட்டாரத்துல இந்த மாடுங்களாம் இப்போ பேர் போன மாடுங்களா இருந்துச்சுங்க இல்லைங்க? அந்த வகையில் நம்ம உங்களுக்கு தெரிஞ்ச மாடுங்களாம் எந்தெந்த மாடுங்கயா? நம்ம ஊரில் வந்து இங்கே மணியார்கிட்ட ஒரு மாடு, மெயின் மாடு இருந்துச்சு. சரிங்க. நம்ம கடம்பூர் மணியார்கிட்ட. அப்புறம் பூலாம்படியில் ஒரு சுப்பு தம்புக்கிட்டே அவர்கிட்ட நல்ல மாடுகள் இருந்துச்சு.
கோயில் சாமி காலை இருந்துச்சு. சரிங்க. அப்புறம் கள்ளப்பட்டியில் ஒரு 2-3 மாடு இருந்துச்சு. இங்கே ஒரு 4-5 மாடு இருந்துச்சு. ராஜகோபால்னு சொல்லி, அப்புறம் குண்டன்னு சொல்லி, அப்புறம் காலனிலையும் சின்ன முஞ்சின்னு சொல்லி ஒரு ஆள் மாடு அவுத்துட்டு இருந்தார். சரிங்க. அவங்கெல்லாம் காலம் ஆகிட்டாங்க, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அவங்களாம் ரொம்ப சிறப்பாக தெற்கிருந்து மாடு வாங்கிட்டு வந்து இங்கே அடைப்பாங்க. சரிங்க. அதெல்லாம் இப்போ முடிஞ்சிருச்சு. ஐயா இப்போ ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒவ்வொரு மாடுங்க நல்லா வரும். இப்போ அந்த வகையில் இப்போ நம்ம மண்ணை பொறுத்தளவுக்கு எந்த மாடுங்க நல்லா வரும்? நல்லா வந்து நாட்டு மாடு தான் நல்லா. நாட்டு மாடுல இப்போ வகை இருக்குல்ல, பல வகை இருக்குல்ல. அந்த வகையில் புளிக்குளம், இப்போ நம்ம உம்பளச்சேரி இருக்கு, இப்போ இந்த மலை மாடுங்க இருக்கு. அந்த வகையில் நம்மளுக்கு எந்த மாடுங்க நல்லா சூட் ஆகும்? நமக்கு வந்து இந்த நாட்டு மாடு தான் செட் ஆகும். அந்த புளிக்குளமெல்லாம் வந்து மாடு இழைச்சிக்கும், நல்லா தீனி திங்காது. சரிங்க. இந்த ஏரியாவுக்கு ஒத்து வராது. அது நம்ம பெரம்பலூர் மாவட்டத்துக்கு அது ஒத்து வராது. இப்படி தம்மம்பட்டி, இப்படி மேற்கு அந்த சைடில் அது ஒத்து வரும். சரிங்க. அப்படி இந்த அரியலூர் மாவட்டம் அப்படி ஒத்து வரும். இங்கே வந்து அப்படி சிறப்பாக ஒத்து வராதுங்க. சரிங்க. ஐயா இப்போ அந்த காலத்து வெடியில் நீங்கள் மாடெல்லாம் இப்போ இங்கேருந்து இப்போ நம்ம இந்த கூலமேடு கொண்டைமல்லி அதுக்கெல்லாம் எப்படி மாடை கொண்டு போவீங்க? இங்கேருந்து இதில் தான் ஆட்டோ வர சொல்லி ஏற்றிட்டு போனோம். அப்புறம் கொஞ்சம் பக்கமாக இருந்தால் நடந்தே ஓட்டி போயிடுவோம். கூலமேட்டுக்கெல்லாம் இங்கேருந்து நடந்து அப்போ ஒரு நாளைக்கு முன்னே ஓட்டி போயிடுவோம். ஒரு நாள் முன்னே ஓட்டி அங்கே கட்டி அவங்க எல்லாம் தீனி கீனி கொடுத்து ஆளுங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க. அப்புறம் வேடிக்கை அவுத்து விட்டு அப்புறம் நாங்கள் ஓட்டிகிட்டு வந்துடுவோம். இல்லை அப்படி இல்லைனாலும் ஆட்டோவை பிடிச்சி ஏற்றிட்டு வந்துடுவோம். ஐயா இப்போ நம்ம அந்த காலத்தில் இப்போ ஒரு ஜல்லிக்கட்டுக்கு போனாலும் இப்போ பரிசுனா எந்த பரிசுக்கோசரம் மாடுவாங்க? இல்லை அந்த காலத்தில் பேருக்கோசரம் தான் எல்லாம்? அந்த காலத்துலேயும் பரிசு அதிகம் இல்லை, பேரு தான் அதிகம். பேருக்கோசரம் தான். அந்த காலத்தில் என்ன பரிசுன்னு அப்படி போட்டால் என்ன வேட்டி துண்டு இல்லை வேஷ்டி துண்டு இந்த இதுதான் போடுவாங்க. அப்போ குண்டாம் போனி சேரு கீரு அதெல்லாம் போடுறதில்ல. வேட்டி துண்டு 8 முழம் வேஷ்டி கொடுப்பாங்க, 4 முழம் வேஷ்டி கொடுப்பாங்க, மாட்டை பொறுத்து கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் இப்போ இவ்வளோ நாளாக மாடு வளர்த்துறீங்க, நம்ம மாடுங்க எந்தெந்த மாவட்டத்தில் போய் கலந்துருக்கு இன்ன வரையும்? நான் இங்கேருந்து தம்மம்பட்டி, எல்லா ஊரும், கோயம்புத்தூர், இங்கே அலங்காநல்லூர், இந்த மதுரை, இந்த பக்கம் ஃபுல்லாக மாடு அவுத்துருக்குறேன். நம்ம ஆவணியாபுரத்துலேயும் மாடு அவுத்துருக்குறேன். சரிங்க. இந்த வட்டம் ஃபுல்லாக நான் மாடு அவுத்துருக்குறேன். எல்லா இடத்துலையும் அவுக்காத இடம் கிடையாது. ஃபுல்லாக மாடு வேடிக்கைன்னு தெரிஞ்சாவே டோக்கன் வாங்கிட்டு ஒரு நாளைக்கு முன்னே ஏற்றிட்டு போய் அங்கே அடிச்சிருவோம். சரிங்க. ஆனால் இப்போ நீங்கள் அந்த காலத்துலேயும் மாடு பிடிச்சிருக்கீங்க. அந்த எப்போலேருந்து நீங்கள் மாடு பிடிக்க ஆரம்பிச்சிங்க? நான்லாம் வந்து இப்போ ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடியே மாடு பிடிச்சேன். அப்போலேருந்தே மாடு பிடிக்க ஆரம்பிச்சு? தாவணி ரிப்பனுக்கோசரம் மாடு பிடிச்சேங்க. அப்போ ரிப்பனுக்கோசரம் தான்? ரிப்பனு சவுக்கு துண்டு தான் கட்டுவாங்க. அது மாட்டை கும்பலை கட்டுவாங்க இல்லை கும்பலில் தான் கட்டி விடுவாங்க. அதை பிடிச்சிட்டு போய் நெட்டுக்கு தலைவு போய் மாடு எங்கே நிற்குதோ அங்கே தாங்க அவுக்க முடியும். அவுத்தா தான் அது அன்றைக்கி ஒரு மதிப்பு. அதான் வந்து வீரியம். அவுத்தா தான் வீரியம், இல்லைன்னா வீரியம் இல்லை. சரிங்கண்ணா. மாடு பிடிய ஏத்தக்காரங்கிறது சரியானபடி அங்கே போய். இப்போ இன்னைக்கெல்லாம் இந்த பரிசு போட்டு வைக்கிறாங்க. அன்னைக்கு இருக்கிற வேடிக்கைக்கு நீங்கள் அன்னைக்கு மாடு பிடிச்சிருக்கீங்க, இன்னைக்கு இருக்க பார்க்குறீங்க தாங்க திறமையான. இன்னைக்கு வேடிக்கை சும்மா ஒரு 4 பாவம் போகிறாங்க, அப்படியே இறங்கிறாங்க. சரிங்கண்ணா. அப்படியே மாட்டுக்கிட்டே ஓட்டிட்டு போயிடுறாங்க. அன்னைய வேடிக்கை வந்து நார் இல்லை, மண் இல்லை, அந்த ஜல்லி ரோட்லேயே போவோம். காலு கையெல்லாம் அப்படியே தேய்ச்சி. ஆமாம். அங்கேருந்து இப்போ இன்னைக்குன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் தான் வைக்கிறாங்க. 50 அடி 60 அடி 20 அடி 25 அடி தூரம். மாட்டுக்கிட்டே அப்படி ஓடுறவன், நல்லா ஓட்ட பந்தயத்தில் ஓடுறவன் மாட்டுக்கிட்டே அப்படி ஒட்டினாப்புல போனாலே மாடு பிடிப்பான்னு. சரிங்கண்ணா. அன்னைக்கெல்லாம் காலகட்டத்தில் ஏரி வெள்ளாங்குடி கொம்பு நிறைய கட்டிருந்தா ஏரி அவுத்தாதான் மாட்டை பிடிச்சி அவுத்தாதான் அவன் பிடிக்கிறான். சரிங்கண்ணா. ஆனால் இப்போ நீங்கள் அந்த நம்ம பழைய காலத்தில் மாடை வைக்கும்போது எப்படின்னா, இப்போ ஒரு மாடை இப்போ ஒரு ஜல்லிக்கட்டுன்னு கொண்டு போனாலே அலங்காரம் பண்ணி கொண்டு போவாங்க. மாட்டுக்கு பொட்டு வச்சு நெத்தி நிறைய கொடி ஏற்றி, அது நம்ம சைடு குறிப்பாக சொல்லினாலே இந்த மாதிரிலாம் அலங்காரம் பண்ணி தான் கொண்டு போவாங்க. ஆனால் இன்னைக்கு இது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஒரு பொட்டு வச்சா கூட அழைச்சிட்டு தான் வர்றாங்க. வந்து அன்னைய காலகட்டம் இது அதுதான் வந்து நிரந்தரமானது. இன்னைக்கு வந்து இவங்க டாக்டர்ல வந்து ஒரு பொட்டு வைக்கக்கூடாது, பூ கட்டக்கூடாது, ஒன்றும் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து பாரம்பரியமா என்னென்ன ஒரு விளையாட்டுனா ஒரு அதோட விதிமுறைப்படி நடத்தணும். இவங்கன்னா இவங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறாங்க. அந்த விதத்தில் இப்போ இந்த கவர்மெண்ட்டுக்கு நடக்குது நம்ம சொல்ல விரும்புனா என்னென்ன சொல்ல விரும்புறீங்க? கவர்மெண்ட்டுக்கு நான் சொல்ல விரும்புறதுன்னா என்னன்னா, அந்த காலத்து மாதிரியே வேடிக்கை வச்சா நல்லா இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் இன்னைக்கு ஒரு 10,000 இருந்தாலும் இன்னைக்கு நிறைய பெரிய வேடிக்கையை நடத்துறாங்க. இன்னைக்கு ஒரு 10 லட்சம் 15 லட்சம் போட்டா வந்து இது பூரா தான் வந்து கவர்மெண்ட் வந்து ரொம்ப வந்து காசை வாங்கிட்டு இது வந்து ஒரு வேடிக்கை நடத்தணும்னா காசை வாங்கிட்டு வேடிக்கை நடத்தும். அந்த காலத்து மாதிரி அந்தந்த ஊர்லயும் அப்படியே வேடிக்கை நடத்த மாதிரி இருந்தா இன்னும் நிரந்தரமா நல்லா இருக்கும். கடைசி வரைக்கும் எல்லாம் கொண்டு போகலாம். ஆனால் இப்போ உங்களுக்கு அந்த காலத்தில் நீங்கள் மாடு பிடிச்சிருங்க, உங்களுக்கு பிடிச்ச மாடுனா என்ன? நீங்கள் பிடிச்சதுலேயே ஒரு நல்ல திறமையான மாடுனா எந்த ஊருங்க மாடுனா? திறமையான மாடுனா நான் வந்து பிடிச்சது வந்து இப்போ மேலக்கடங்கூரில் வந்து ஒரு மாடு பிடிச்சேங்க. சரிங்கண்ணா. அது வடவளாத்துலேயும் போட்டாங்க.
அந்த மாட்டை பிடிச்சி கொடியை அங்கே ஊற்றுங்க. அந்த மாடு நல்லா இந்த மாட்டை யாராலையும் பிடிக்க முடியாதுன்னாங்க. பெட்டு கட்டிக்கிட்டு சரி இந்த மாட்டை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் போய் பிடிச்சேங்க. அப்படி என்னன்னா அப்போ பிடிச்சேங்க அந்த மாதிரி மாடு. சரிங்கண்ணா. அதே மாதிரி திருச்சி மாடு ஒன்று வந்து சுத்து மாடுங்க கள்ளப்பட்டியில் அவுத்தாங்க. அந்த மாட்டை பிடிச்சி அந்த கம்பளி கவுத்த அவுத்துட்டா அது பணம் பரிசு சொன்னாங்க. 1000 ரூபா சொன்னாங்க. அந்த அந்த காலத்துல 1000 ரூபா பரிசு. ஆமாம் 1000 ரூபா பரிசு போட்டு அப்பயே நான் பிடிச்சேங்க. சரிங்கண்ணா. பிடிச்சி அந்த மாடு ஆனால் சுற்றுனது 3 சுற்று சுற்றுனது முடிஞ்ச அளவு கழட்ட பார்த்தது. நான் நல்லா கிட்டி பிடிச்சிக்கிட்டேன். சரிங்கண்ணா. என்ன கழட்ட முடியலங்க. சரிங்கண்ணா. அந்த மாதிரி அந்த காலத்து பிடிக்காரன் வேறங்க, அந்த காலத்து பிடிக்காரன் வேற. சரிங்கண்ணா. ஆனால் இப்போ இந்த ஜல்லிக்கட்டு இப்போ இந்த 2017 போராட்டம் நடந்தது. ஆமாங்க. அந்த ஏன்னா இப்போ அந்த கல்லூரி மாணவ மாணவிகள் தான் போராடி இது சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா இந்த ஜல்லிக்கட்டுனா என்னன்னு தெரியாதவங்க நம்ம பாரம்பரியத்துக்கோசரம் இறங்கி எல்லா களத்தில் இறங்கி போராடினாங்க. அவங்களுக்குலாம் சொல்லணும்னா நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்கண்ணா? அவங்களுக்குலாம் வந்து ஒரு கடவுள் மாதிரி ரொம்ப தேங்க்ஸ் சொல்லலாம். ஏன்னா இப்போ அவங்க இல்லைன்னா இன்னைக்கு இந்த வேடிக்கை ஏன்னா இப்போ நம்ம வந்து வேடிக்கை நிப்பாட்ட பார்த்துருச்சு. அந்த பாரம்பரிய விளையாட்டையே நிறுத்த பார்த்துருச்சுல்ல. அதே தானே. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டு தமிழ் மண்ணில் பாரம்பரிய விளையாட்டையே நிப்பாட்ட பார்த்துருச்சு. அதெல்லாம் இந்த மாணவி மாணவர்கள் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதான் ஏன்னா இந்த பல இந்த வெளிநாட்டு கம்பெனிங்க அந்த பேன் பண்ணாலும் இப்போ நம்ம இங்கே நம்மளோட ஜல்லிக்கட்டு அமைப்பில் இருந்து எவ்வளோ முன்னெடுத்தாலும் இப்போ அவங்க மாணவ மாணவிகளால் தான் அடுத்த கட்டத்துக்கு இந்த போராட்டம் போச்சு. கண்டிப்பாக கண்டிப்பாக. வர 2025 ஜல்லிக்கட்டுக்கோசம் எந்த அளவுக்கான எதிர்பார்ப்போட இருக்கீங்க? மாடு எந்த அளவுக்கு தயார் பண்ணிட்டு இருக்கீங்க? மாடுலாம் ரொம்ப தயாரில்லாத நிலையில தாங்க வச்சிருக்கோம். சரிங்கண்ணா. 2026 எல்லாம் வெடிக்கலாம் அவுக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். டோக்கன் பிரச்சனை தான் கொஞ்சம் டோக்கன் பிரச்சனை தான். ஏன்னா இப்போ இந்த எல்லா ஊருக்கும் மாடு ஏற்றிட்டு போயில என்ன காசுக்கு டோக்கன் வாங்கினாலும் ஒரு சில ஊரில் மாடு அவுக்க முடியாமல் போயிடுது. சரிண்ணா. காசு போட்டே வாங்கினாலும் அங்கே போய் நெரிச்சல் கும்பல் கூட்டத்தை. ஆனால் இப்போ இந்த பொதுவாக இந்த தள்ளுவாடி உழுவுறதுக்கு காரணம் யாருங்கண்ணா? ஒரு சில பேர் மாட்டுக்காரங்களை சொல்கிறாங்க, ஒரு கமிட்டிக்காரங்க சொல்கிறாங்க. இப்போ தள்ளுவாடி உழுவுறதுக்கு மெயின் காரணம் யாருன்னு? அது வந்து கமிட்டி கரெக்டாக இருந்ததுன்னா தள்ளுவாடி வராது. சரிங்கண்ணா. ஆனால் மாட்டுக்காரங்களும் சில தப்பு பண்ணுறாங்க. கரெக்டாக அந்த டோக்கனை படி முறைப்படி கூப்பிட்டா கரெக்டாக கண் மாதிரி போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாட்டுக்காரங்களும் சில தப்பு பண்ணுறாங்க. அது இல்லாமல் வந்து கமிட்டி கரெக்டாக இருந்தால் வேடிக்கை கரெக்டாக நடக்கும். அதான் இப்போ கரெக்டாக ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வந்துட்டு இப்போ ஒரு மாடு விடுறேன்னு எல்லாருமே மாடு நுழைக்க ஆரம்பிக்கிறாங்க. பூலாம்படியில் வேடிக்கை நடத்தணும். நல்ல வேடிக்கை கரெக்டாக டோக்கன் படி அவுத்தாங்க. ஆமாம் ஆமாம் 50 மாடா கரெக்டாக 50 மாடா பிட்டு பிட்டாக போட்டு அவுத்தாங்க. நீட்டாக பண்ணாங்க. அதுதான் அந்த மாதிரி அலங்காநல்லூர்லேயே கூட அந்த மாதிரி செய்யலைங்க. செய்யலை. ஏன்னா நீட்டாக பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி எல்லா ஊர்லையும் நடந்தால் பிரச்சனை இல்லை. நடந்தால் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. கமிட்டியும் ஒத்துழைச்சு இப்படி போனால் இப்படி போகணுங்க. இல்லைன்னா பழைய வேடிக்கை மாதிரி வச்சா நீட்டாக போய் அவங்கவுங்க போய் அவுக்கிற மாதிரி இருந்தால் எந்த பிரச்சனை. அன்னைக்கெல்லாம் இப்போ மாடு அவுக்குனால 12 மணி 1 மணிக்கு மேலே தான் மாடு அவுப்பாங்க. மெயின் மாடு பூரா 12 மணிக்கு மேலே வருங்க. அதே தானே. முன்னாடி இந்த கண்ணுக்குட்டி கலப்பெல்லாம் முன்னே வருங்க. மெயின் மாடு பூரா சரியான 12 1 மணிக்கு மேலே வருங்க. 3 மணி வரையிலும் பூரா வெள்ளாக்குடி மாடு, பெரிய பெரிய செந்தாரப்பட்டி சேட்டு மாடு, அலங்காநல்லூர் எல்லாம் அனைத்து மாடும் கிரப்பட்டி செல்லப்பட்டு மாடுல இருக்கு. ட்ரிபிள் எஸ் தம்பு சதீஷ் தம்பு மாடெல்லாம் புலாம்படி மாடு ஒரு 10 மாடு வரும். மாடே சரியான நேரத்துக்கு வரும். நீட்டாக அவுத்துடுவாங்க கரெக்டான டைமுக்கு வந்து. ஆனால் இப்போ அன்னைக்கு அவ்வளோ மாடு நான் நிறைய மாடு அவுத்தாங்க. இன்னைக்கு அவுக்கிறதோட அன்னைக்கு வந்து 1000 மாடு அவுத்த இடத்துல இன்னைக்கு 600 மாடு அவுக்க முடியல. அவுக்க முடியாமல் போயிடுது. ஏன்னா அன்னைக்கு 12 மணிக்கு அவுக்க ஆரம்பிச்சு 3 மணி 4 மணிக்குள்ள அவுத்துருவாங்க. இன்னைக்கு காலைல 9 மணிக்கு ஆரம்பிச்சு சாயங்காலம் 5 மணி கூட அவுக்க முடியலங்க. அதான் காரணம் என்னன்னு கேட்டால் ஒன்று மாட்டுக்காரங்க எனக்கு தெரிஞ்ச மாடுன்னு சொல்லி உள்ள கூட்டு பண்றாங்க. இப்போ கமிட்டிக்காரங்க மேலே தப்பு இருக்கு. எங்களுக்கு தெரிஞ்ச மாடுன்னு உள்ள விட்டுறாங்க. கமிட்டிக்காரங்க அவங்களும் எவ்வளோ தூரம் தான் பார்ப்பாங்க. மாட்டுக்காரங்களும் இடம் முடிவு பண்றாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வேடிக்கை நடக்கிறது ஒரு வேடிக்கைக்குன்னா முன்னெல்லாம் எவ்வளோ ஊருங்க ஜல்லிக்கட்டு நடந்தது ஒவ்வொரு ஊரா. இன்னைக்கு ஏன்னா இப்போ இந்த பல கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்தாலும் நிறைய ஊரில் ஜல்லிக்கட்டு நடக்கிறதே இல்லை. நடக்கிற மாதிரி நடக்குதுங்க வேடிக்கை. அந்த அந்த ஊரில் வைக்கணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி டொனேஷன் பண்ணி பண்ணுறாங்க. அதுக்கு 10 லட்சம் ஆகுது. இப்போ இன்னைக்கு அப்படி இல்லைங்களே. அது ஒன்று 5000 10,000 இருந்தாலும் ஜெலி நடத்திட்டு போயிடலாம். 4 காலகட்டத்தில் ஊர் உள்ள அந்த மனையர் வீட்டு பட்டியில் வாடியில் லட்சக்கணக்கு போட்டாலும் அடைக்க முடியும். அசுவினி தம்ம வீட்டில் மனையர் வீட்டில்னு மாடு வரும். கடம்பூர் மாடு பூரா கொண்டு வந்து நைட்டே அடைச்சிருவோம். சரிங்கண்ணா. காலையில் ஏந்திரிச்சு எல்லாம் ஜல்லிக்கிட்டு தயாராக எல்லாம் அங்கே பட்டி பெரிய பட்டிங்க பட்டியிலே ரெடி பண்ணிடுவோம். காலையில் எழுந்திரிச்சு மாடு பூரா அவுத்துடுவோம். வந்துகிட்டே இருக்கோம். திரும்பி மாடு ஓட்டிகிட்டே வருவோம். முன்னால் எது வாடியிலே வரும் மாடை ஓட்டிகிட்டு வந்து அவுப்போம். அந்த மாதிரி காலகட்டம் அன்னைக்கு. சரிங்கண்ணா. இன்னைய காலகட்டம் வந்து டோக்கன் பிடி போட்டு அட்டியை போட்டு அதை போட்டு இதை போட்டு ரொம்ப மாடுகளுக்கு சிரமம். மெயின் மாடே அந்த அட்டி போட்டு அதை போட்டு இதை போட்டே கெடுதுங்க. ஏன்னா மாடு இப்போ இந்த அட்டியில் போட்டு வரதுல மாடு நிறைய டயர்ட் ஆகி போயிடுது. அப்புறம் போயிட்டு அது வாடியில் அவுத்து கண்டிப்பாக ஒரு சில
கோயம்புத்தூர் வேடிக்கைக்கு போயிருந்தோங்க. சரிங்கண்ணா. நைட்டு மாடு இங்கே 8 மணிக்கு ஏற்றணும். நைட்டு 8 மணிக்கு ஏற்றி காலையில் நாளைக்கு சாயங்காலம் 4 மணி வரையிலும் வாடியில் மாடு நிற்கிது. இது அட்டியில் நின்று அட்டியில் நின்றுட்டு இருக்குங்க. ஆனால் பெரிய பெரிய கைக்கு மாடு பூராமே நேராக திறந்து நேராக போயிடுறாங்க. அதான் இன்னைக்கு என்ன இது ஒரு இந்த விளையாட்டு மாதிரி போயிடுச்சு. ஏன்னா நீ காசு இருக்கவங்களுக்கு தான் ஜல்லிக்கிட்டு அந்த மாதிரி அந்த. ஆனால் இப்போ இந்த சிறந்த மாடெல்லாம் ஒவ்வொரு ஊரில் தேர்ந்தெடுக்கிறாங்க. அது இல்லைன்னா இப்போ ஒரு சில ஊரில் நான் கரெக்டாகவும் தேர்ந்தெடுக்கிறேன், ஒரு சில பேர் ஆள் சப்போர்ட்லேயே தேர்ந்தெடுக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த ஆள் சப்போர்ட்டில் நிறைய மாடு உள்ளுக்கு அந்த மாதிரி தள்ளிடுறாங்க. ஏன்னா இப்போ ஒரு நல்லா விளையாட ஏன்னா இப்போ இப்போ நம்மள மாதிரி ஒரு விவசாயிங்க வீட்டில் இருக்க மாடுங்கள நல்லா விளையாண்டா கூட அது சிறந்த விளையாண்ட மாட்டை புடி மாடு ஆக்கிடுறாங்க. ஏன்னா அது ஒரு கட்டு 2 துள்ளும். ஆனால் இதே வெயிட்டான இடத்துல இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த மாடு 3 சுத்து வந்தாலும் புடி மாடு இல்லை. இப்போ நம்ம வர்ணனையாளர் இருக்காங்களாண்ணே, அவங்களாம் நீங்கள் சொல்லணும்னா என்னென்ன சொல்ல விரும்புங்க? ஏன்னா இப்போ ஒரு சில பேர் இருக்காங்க, எல்லாருமே கரெக்டாக நியாயமாகவும் பண்ணுறாங்க, ஒரு சில பேருக்கு ஆள் பார்த்து சப்போர்ட் பண்ணுறவங்க இருக்காங்க. ஒரு நிறைய பேர் நியாயமாக தான் பண்ணுறாங்க, ஒருத்தர் 2 பேர் ஆளை பார்த்து அப்படி சொல்லிடுறாங்க, பண்ணிடுறாங்க. அதான். ஏன்னா இப்போ இங்கே எவ்வளோ நல்லா ஒரு புடிகாரங்க எவ்வளோ நல்லா பிடிச்சாலும் ஒரு சில இடத்துல நல்ல ஆளுங்க மாடுறதா புடி மாடலன்றாங்க. அதுதான் 2 பேருக்குமே மனஸ்தாபம். இதெல்லாம் இப்போ நியாயப்படி கரெக்டாக பண்ணால் பிரச்சனை இருக்காது. எதுவுமே இல்லாமல் நான் எப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி கரெக்டாக பண்ணால் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. புடிகாரனும் அவனும் உயிரை பணையை வச்சு தான். அதேமாதிரி மாட்டுக்காரங்களும் வந்து வருஷம் 360 நாளும் வளர்க்குறாங்க. தீனியை போட்டு எல்லாம் தீவனம் எல்லாம் வாங்கி வச்சு வளர்க்குறோம். அதேதான். அதாவது வந்து கரெக்டாக நீதியை வந்து கரெக்டாக சொல்லி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதான் நம்ம அப்படியே காளைங்களை பற்றி பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? ஆனால் நம்ம காலை பேர் என்னங்கண்ணா? பாபா தானே? மீண்டும் பாபா. பழைய காலையோட நினைவா இப்போ இந்த. சரிங்கண்ணா. மீண்டும் பாபா. சரிங்கண்ணா. அதுக்கு தான் நம்ம கிட்ட இவ்வளோ பணம் போட்டு வாங்கிட்டு வந்தாங்க. சரி. இந்த மாட்டை எங்கே இருந்து எடுத்துட்டு வந்தீங்க? இந்த மாடு வந்து அரியலூர் மாவட்டத்துலேருந்து வந்ததுங்க. சரிங்கண்ணா. இங்கே சந்தாரப்பட்டி போய் நம்ம ஃப்ரெண்டு கிட்ட இருந்தது, அங்கேருந்து அப்புறம் எடுத்துட்டு வந்தேன். சரிங்கண்ணா. இது இப்போ வந்து எவ்வளோ நாள் ஆச்சுண்ணா நம்ம கிட்ட தெரியும்? வந்து இப்போ வந்து 5 மாதம் ஆயிடுச்சு. 5 மாதம் ஆயிடுச்சு. பழக்கத்துக்கு வந்து சரியா கிட்ட ஆளை அண்ட விட முடியும். சரிங்கண்ணா. இது என்ன வரைக்கும் வாடியில் அவுத்துருக்கானா? இந்த கள்ளப்பட்டி வாடிக்கையில் அவுத்தோம். மீண்டும் பாபான்னு சொல்லி அவுத்தோம். வீடியோ இருக்குதுண்ணா. ஏத்தக்காரங்களை கூப்பிட்டு வச்சு ஓடுது. இருக்கிற கொடி கட்டினா போதும், அந்த மாட்டு கட்டின கொடி. சரிங்கண்ணா. அதிகமாக கொடி கட்டி ஆகுது. ஏன்னா இப்போ நம்ம பழைய கால பாபாவுக்கு கொடி இல்லாமல் எங்கேயுமே பார்க்க முடியாது. கொடி அது. ஆனால் அந்த மாடு வந்தாலே தனியாக நம்ம தனியாக துண்டா தெரிஞ்சிடும். கொம்பு நிறையா கொடி ஏற்றி ஸ்டைல் வேற, ரஜினி மாதிரி அதே மாதிரி தான் இது வரும்ண்ணே. அதே ஸ்டைல் டபுள் மடங்கா வருங்க. நம்பிக்கையில தான் வாங்கிட்டு வந்தேன். சரிங்கண்ணா. வாடியில் எப்படிண்ணா வரும் மாடு? இது வாடியில் வந்து மாடை கொண்டுட்டு போய் அவுக்கிறது சிரமம். அவுத்துட்டீங்கன்னா வாழை தூக்கிட்டு அப்படியே 2 பக்கம் பாஞ்சிட்டு தாங்க வரும். சரி சரி. தம்பி இந்த காலை பேர் என்னையா? கருப்பையா? சரி சரி. இது எவ்வளோ நாள் நம்மள்ட்ட இருக்கு? இது சின்ன கண்ணுல இருந்தே நம்மள்ட்ட தான் இருக்கு. 2 வருஷமா இருக்கா? இவங்க எங்கேயும் அவுத்துருக்கீங்களா மாடை? கடம்புறாங்க இல்ல, நம்ம ஊர்ல கடம்பூர்ல. சரி. பொங்கலுக்கு அவுத்ததா? எப்படி வந்தது? நல்லா சூப்பரா எல்லாத்தையும் நின்று பாஞ்சி நின்று நிதானமா விளையாண்டு வந்ததா? சரி சரி. இப்போ இது எப்போ அவுக்கலான் இருக்கீங்க? எங்கடா போறது இருக்குது, அவங்க பொங்கலுக்கே அவுக்கலான். சரி சரி. எந்த வேடிக்கை கூட்டாலும் அவுக்குறோம். சரி. வீட்டில் பொறுத்தளவு எப்படியா இருப்பாரு இவரு? வீட்டில் பொறுத்தளவு தங்கம். யார் வேணா பிடிக்கலாம், யார் வேணா கட்டலாம், என்ன வேணா பண்ணலாம். சரி சரி. கவுர் அவுத்தாதான் வேடிக்கைன்னு போயிட்டா இதோட குணமே வேற மாறிடும். சரி. அண்ணா இவர் பேர் என்ன? கடம்பூர் குட்டனே. கடம்பூர் குட்டியா? எவ்வளோ நாள் நம்மள்ட்ட இருக்காருண்ணே? பொங்கலுக்கு போய் எடுத்து வந்தது. போன வருஷம் பொங்கலுக்கு எடுத்ததா? பூலாமல்ல போய் எடுத்து. பூலாமல்ல எடுத்தது. சரி. இப்போ இது எங்கே அவுத்துறீங்களா மாடை? ஊரில் தானே அவுத்துது. ஊரில் அவுத்துதா? எப்படி வராரு அவுத்தா? கொஞ்சம் நின்றுச்சு, அப்புறம் வீட்டுக்கு கொண்டு வந்துருச்சு. சரி சரி. வீட்டை பொறுத்தவரை எந்த மாதிரி இருப்பாரு? வீட்டில் பொறுத்து சாய்வாக தானே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மாற்ற பொறுத்து வந்துச்சுன்னா கண்ணப்பா குதிக்க ஆரம்பிச்சிடும். முட்ட ஆரம்பிச்சிடும். சரி சரி. இப்போ என்ன வர வருஷத்தில் அவுக்கலான்னு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க?